கடைசியாக ஒரு தேவனுடைய பிள்ளை கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் அவனுக்கு மிகவும் பொறுமை அவசியமாக இருக்கிறது. பொறுமை இல்லாதவன் எதையுமே கற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தரிடத்திலே ஒருவன் கற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் அவன் மிகவும் பொறுமை உள்ளவனாக இருக்க வேண்டும். இதை குறித்து நாம் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, பயிரிடுகிற ஒரு மனுஷன் எடுத்துட்டா விதைச்ச உடனே அது பெரிய பலன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இல்ல. முன்மாறியும் பின்மாறியும் வர வேண்டும் என்று சொல்லி அவன் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். அந்த விதை முதல்ல தரையில போய் அது ஒரு வேர் வரணும், அதுல ஒரு துளிர் வரணும், அதுக்கப்புறம் செடியா மாறணும், அது பயிரா மாறணும், அது வளரணும், அது முற்றணும். அவன் பொறுமையோடு காத்திருக்கிறான். அது போல ஒரு தேவனுடைய பிள்ளை கற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் எந்த விஷயத்தையும் எடுத்தோடனே கத்துக்க முடியாது. நமக்கு விடாமுயற்சியும் மிகுந்த பொறுமையும் உள்ளவர்களாக இருந்தா மட்டும்தான் கற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, இப்ப எடுத்த உடனே நம்ம இயேசு போல மாறுறது இல்ல, எடுத்த உடனே நம்ம ஒரு பெரிய ஜெப வீரர்களா மாறுறது இல்ல, எடுத்த உடனே பெரிய வேத பண்டிதர்களா நம்ம மாறுறது இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா கத்திடத்துல கற்றுக்கொள்கிறோம். அது ஒரு பொறுமையின் அனுபவமாக இருக்கு. அப்படின்னா அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அன்னன்னைக்கு செய்தா போதும். நாளைக்கு ஒன்றதை கத்தர் பார்த்துக் கொள்வார். இன்னைக்கு படிக்க வேண்டிய வேத பகுதியை கரெக்டா படிக்கணும், இன்னைக்கு ஜெபிக்க வேண்டிய நேரத்தை சரியா செலவு செய்யணும். பொறுமையோடு இருந்து அன்றன்றைக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்யும் போது கற்றுக்கொள்ளலாம். பொறுமை உள்ளவர்கள் தான் பாக்கியவான்களாக மாறுகிறார்கள். இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதே போல பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். பொறுமையாய் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்துல நாம் இயேசுவை பார்த்து கொண்டு பொறுமையோடு ஓடும் போதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும். உடனே நடக்குமா? இந்த காரியம் உடனே நடக்குமா? பொறுமை வேணும். கொஞ்சம் பொறுத்திருங்க, கர்த்தர் செய்வார். பொறுமை உள்ளவர்களாய் இருந்தோமானால் நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்ம கற்றுக்கிறதை கற்றுக்கொள்ளலாம்.